வருஷம் ஒவ்வொரு தடவையும் நம்ம நெஞ்சில கொடி மட்டும் குத்திக்கிறோம். அந்த கொடியை நம்ம பெறறதுக்காக, நம்ம கொடியை வானில பறக்க விடுறதுக்காக எத்தனை வீரர்கள் உயிரிழந்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? அந்த வீரர்களுக்காக, அவர்களது தியாகத்திற்காக, அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று தந்த இந்த சுதந்திரத்திற்காக நாம் என்ன செய்துள்ளோம்? குடிமகன்கள் இந்தியாவிற்கு நல்ல வழியாக வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்த சுதந்திரம் பெற்று தந்தார்கள். ஆனால் நாம் எல்லாம் குடிமகன்களாக இருந்து வருகிறோம். அது உங்களுக்கு தெரியுமா? என் அண்ணன் அண்ணன்னா எங்க அண்ணன் வச்சுக்காங்க இருக்கிற வேணா நாங்கள் ஸ்கூல்ல பிளட் எடுப்போம். ஆல் இந்தியன் ஃபார்மேட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே எங்க அண்ணன் தம்பிங்க தான். என் வீட்டுல ஒருத்தர் தப்பு பண்ணாலே தட்டி வைக்கணுமா? சமுதாயத்தை ஒருத்தர் தட்டிக்கிட்டா அவனும் என் அண்ணன் தான், அவனும் என் அக்கால் தான். என் அண்ணன் கொடுத்து விட்டு அடித்து பிடிக்கும் என் அக்கால். அவன் கண்ணீரை நான் எப்படி தொலைப்பேன்? மதுவிலக்கு தான் பண்ணணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இருக்கு. டாஸ்மாக்கு நிறைய வருமானம் வருது. எப்படியெல்லாம் அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மக்கள் சொல்லிடுவோம். ஆனா டாஸ்மாக் இருக்கு, அதுக்கு வழியா மாற்றா என்ன பண்ண முடியும்? யாரும் யோசிச்சிருக்கோமா? கிடையாது. இன்னைக்கு டாஸ்மாக்ல அதிகபட்சா மதுக்கள் விற்பனை ஆகுது அப்படின்னா அதற்கு காரணம் யாருன்னா, இளைஞர்கள் மத்தியில் அதிகப்படியாக மது அருந்தும் பழக்கம் வளர்ந்துள்ளது. 15 வயசுல தன்னோட மதுக்கோப்பையை இயங்குறார். பெண்களை இழந்துறாங்க. அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். என் சகோதரன் தான் கெட்டு போகிறான்னா என் சகோதரியும் கெட்டு போகிறார். இதை எப்படி தடுக்க முடியும்? போன மாசம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 40 வயசு முதியவர் அவர் மதுபான அருந்துவதற்காக போயிருக்காரு. சனிக்கிழமை எங்கேயுமே மதுபானம் கிடைக்கலையா. அவர் காரணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? வருத்தத்தாக சொல்லியிருக்காரு. அவர் மது பிடிக்கிறதே ஒரு வருத்தம். ஆனா அவருக்கு இன்னொரு ஒரு வருத்தம் இருக்கு. என்ன தெரியுமா? அவருக்கு கிடைக்க போகாததற்கு காரணம் 15 முதல் 19 வரை வயது வரை உள்ள இளம் மாணவர்களும் மாணவிகளும் மதுக்கடைகளிலும் மதுபான கடைகளிலும் மதுபானம் அருந்தி தன்னாடி செல்கிறார்கள் என்று வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார். ஆனா அவர் கர்நாடக மொழியில கன்னடத்துல சொன்னாரு. பேப்பர்ல கொடுத்தாங்க. நான் கன்னட சொல்றவங்களுக்காக. இதுல இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ரோட்ல விழுந்து கிடப்பான். இன்னைக்கு டாஸ்மாக் எல்லாம் லீவு. ஏன்னா இன்னைக்கு சுதந்திர தினம். மொத்தமே 5 நாள் தான் தமிழ்நாட்டுல முக்கியமா லீவு விடுவாங்க. சுதந்திர தினத்தை அன்னைக்கு, அப்புறம் குடியரசு தினத்துக்கு, மகாவீர் ஜெயந்திக்கு, அப்புறம் எலெக்ஷன் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் தடுத்து நிறுத்துவாங்க மது இருந்தக்கூடாதுன்னு. அப்புறம் காந்தி ஜெயந்திக்கு. இந்த நாள்ல மட்டும்தான் நம்ம மது இருந்தக்கூடாதா? ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதற்கு முதல் நாள் அத்தனை நேற்று ராத்திரி ஒரு டாஸ்மாக் வாசல போய் நின்று பாருங்க. கூட்டம் காலகட்டம். இங்க அதை ஒழிக்கணும்னு பேசினா ஒரு பயம் வர மாட்டேங்கிறான். என்ன இது கொடுமை? உங்களுக்காக தான் பேச்சு பண்ணிருக்கிறோம். நாங்கள்லாம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள். எங்களுக்கு படிப்பதுதான் முக்கியம். ஆனால் படிப்பை விட்டு இன்னைக்கு லீவு. இன்னைக்கு நிறைய படம், நல்ல படம் எல்லாம் போடுறாங்க. சுந்தரபாண்டியன், போக்கிரி, சென்னையில் ஒரு நாள், இதெல்லாம் பார்த்து எல்லாரும் வீட்டுல சும்மா உட்காந்துருக்க முடியாதா? எல்லாம் வண்டியில் அவங்க பாட்டு பேசுறாங்க. அக்கா, உன்னது கணவர் கெட்டு போகிறாரே என்ற வருத்தத்தில் தான் நான் சொல்கிறேன். அக்கா, உனது பிள்ளை எனது சகோதரன் அவரும் பாதிக்கப்படுகிறாரே என்று நான் சொல்கிறேன். நீங்க ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. உங்களுக்காக பேசணும். ஏன்னா மாணவர்கள் எப்பெல்லாம் பொதுவாக சொல்றாங்க, மாணவர்கள் அவங்க சுயநலவாதிகள், அவங்க படிச்சுட்டு போவாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாலும் தெரியும் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை எங்களால் என்ஜாய் பண்ணியிருக்க முடியும். ஆனா நாங்க சிறப்பாக இது பண்ணல. அதை வேறு மாதிரி இந்த சுதந்திரத்திற்காக மாணவர்கள் மூலமா முதல்ல இங்க வாக்கியா இருக்கிறாங்க. காலேஜ் நன்றி தெரிவிச்சிருக்கோம். இவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. மாணவர்கள் 20 பேர் வீட்டுல நாங்கெல்லாம் ஜாலியா உட்காந்து உட்காராம உங்களுக்காக சேர்த்து 20 பேர் இங்க வந்துள்ளோம். இங்கே சங்கம் வச்சிருந்தோம். இதற்காகவாவது நீங்கள் கேட்க வேண்டும் என்றுதான். ஏன்னா வீட்டுல சொன்னா யாராவது பண்ணுவாங்கன்னு வேற. நாட்டுல சொல்றோம். இந்த இடத்துல எங்களுக்கு பதிலா ஒரு நடிகர் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் களை கட்டி இருக்கும். அங்கே பாருங்கள், எனது நண்பன் அவன் 3 மணி நேரமா எந்த படியாகவும் நிற்கிறான். மதுபான வாக்கில் மாதிரி நிற்கிறான். இவனோட ஒரு சிறந்த நடிகர் உலகத்தில் இருக்க முடியுமா? இவனுக்கு தெரியாத பல சிந்தனை என்று கூட போகலாம். என்னடா இப்படி நிற்கிறான்னு. அவனுக்கு உடல் நடிக்கிறது. என் அக்கா பாதிக்கப்படக்கூடாது, என் தம்பி பாதிக்கப்படக்கூடாது, என் அண்ணன் சீரழியக்கூடாது, என் இந்தியாவே நல்ல நாடாக இருக்க வேண்டும், மது விலக்க முழுவதும் பெற்று ஒரு சிறந்த நாடாக விளங்க வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டுதான் நீங்க வந்திருக்கோங்க. ஏன்னா நாங்களே எல்லாருக்கும் எங்களோட துடிப்பு பயங்கரமா இருக்கும். நாங்க சும்மா சாதாரணமா எப்பயுமே நாங்க முன்னேற்ற மாட்டோம். இந்த இவ்வளவு கேவலமான நிலை வந்திருக்கிறோம் என்றுதான் நாங்க இவ்வளவு பேரும் வந்திருக்கோம். உங்களுக்காக வந்திருக்கோம். சார், எங்க சார் சொன்னாரு, இது சோழன் ஆண்ட பூமி அப்படின்னு. ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு மாவீரன் இதுவே உலகத்தில் சேர்க்க முடியுமா? அந்த மாவீரன் மண்ணில் பிறந்த மாவீரர்கள் நாங்கள். உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன்,
எவ்வளவு பேர் வந்து உங்களுக்கு சுதந்திரத்திற்காக சுதந்திரத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னு. இந்த வருஷம் நாங்க இங்க வந்து கொண்டாடுற விதமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்திருக்கோம். ஆனா இதோட நாங்க நிச்சய போறதில்லை. இது வெறும் விதைதான். இது நாளை மரமாகும். மரங்களில் கிளைகள் ஆனால் என்ன இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, ஏன் ஒரு டிக்கேடே ஆனாலும் சரி, டிக்கேட்னா வந்து 10 வருஷம் கொண்டு டிக்கேட்னு சொல்லுவாங்க. ஒரு செஞ்சுரி கூட ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும், எங்கள் வழிவரும் மாணவர்கள் இந்திய மாணவ படை, இளம் படை அத்தனையும் இந்தியாவை தலைநிறுத்த என்னென்ன வழி இருக்கிறதோ அது வரைக்கும் அந்த மரத்தில் ஒரு மலர் பெற்ற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. இது தமிழ் மூலமாக இருக்கிற முதல் போராட்டம் தான். வாரம் போராட்டம் போடுவோம். நீங்க நிறைய பேர் அண்ணன் பாத்துருங்க, நிறைய பேர் கண்டிப்பாக போறாங்க. மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்து போறாங்க, ஏதாவது விழா காட்டுறாங்க, திருவிழா ஹைவே ஜாலியா கை கட்டலாம் அப்படின்னு இன்னைக்கு டாஸ்மாக் நீங்களால யாரும் இல்ல. நாளை காலையில் 11 மணிக்கு ரோட்டில் பேசுறாங்க. 10 அடிக்கு ஒருத்தர் படிக்கிறதுக்கான தண்ணி எடுத்துட்டு அவனை யாராவது கட்டி வைக்கிறோம். அந்நியன் ட்ரீட்மெண்ட் தான். அந்நியன் மாதிரி மஞ்சால அடிச்சு கபால மட்டும் கொடுக்குறாங்க. காவல்துறை நண்பர்கள் சொன்னார்கள், எங்கள் நண்பர்களாக இந்த காவல்துறை சிறைநிற்கிறது. எங்களுக்காக எங்களுக்கு அனுமதி கொடுத்து எங்களிடம் எவ்வளவு நேரம் என்றாலும் இருப்போம் என்று கூட இருக்கிறது. காவல்துறை எங்களுக்கு வந்தாச்சு, மாணவர் படம் வந்தாச்சு. நீங்களே மாறக்கூடாது. உங்களிடம் நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து மதுரை அறிந்தாதீர்கள். நீங்க மது அறிஞர்களால நீங்க மட்டும் மது அறிஞர் இல்ல, மது அறிஞர் வீட்டுல கொண்டாடி வேற சண்டைப்படுவீங்க. அதை பார்த்தா பையனோட படிப்பு பாதிக்கப்படும். பையன் மனசளவோட வந்து பாதிக்கப்படுறான். அப்பா மனசளவோட பாதிக்கப்பட்டா என்ன நினைப்பாரு? தண்ணி அடிப்பாரு, நம்மளும் தண்ணி அடிப்பான். தண்ணி ஒரு தேவை தண்ணி வச்சா நான் கவலையை மறக்கிறேன், எனக்கு காதல் தோல்வி. ஆமா, என்னன்னு தெரியல. நான் படிச்சதை போயிட்டேன். படிக்கிறதுக்கு போனதோட நீ படிச்சதை பாஸ் ஆகிறதுக்கு மதுபான கடையில் உட்காந்து எப்படி பாஸ் ஆக முடியும்? நீ பாஸ் ஆகலையான்னு கேட்கிறாங்க. நான் மது கடைக்கெல்லாம் போல ஒழுங்கா படிக்கிறதுனால நான் வந்து சரி அதுக்கு விட்டுருவோம், நம்ம இது போயிடுவோம். இதுல இன்னொரு கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு பெண்களும் என்று மதுபான கடைகளில் அழைகிறார்கள். பெங்களூர்ல காசு வந்து சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பப் சிட்டி ஆஃப் இந்தியான்னு. உதயம் என்ன சிறுவர் படம் நீங்க பார்த்திருக்கீங்க. அந்த பெங்களூர்ல எவ்வளவு பேர் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு இரவு பாட்டிகளிலும் சீரழிந்து கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த படம் அறிஞர்களும் தெரியும். படத்துல ஒரு படம் ஆரம்பிச்ச உடனே ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், புகை உயிரை கொள்ளும், மது உடல்நலத்துக்கு பேர் அப்படின்னு சொல்றாங்க. அதை யாராவது பிடிச்ச ஸ்டார் தான் கைட்டுவீங்க. அதே அதுல எவ்வளவு சொல்லுங்க, இப்பெல்லாம் சினிமா தேட்டர் பண்ணீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இதே உங்களுக்கு உங்களுக்கு வந்து லைவ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் இவர் வந்து புத்தா சாப்பிட்டதுனால பாதிக்கப்படுவாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நம்ம சின்ன சொல்கிறோம் யாரும் இல்லை அப்படின்னு. அவன் பாதிக்கப்பட்டதுனாலே நம்ம எடுத்துக்கிட்டோமா? எவ்வளவு சொல்லிருக்காங்க தப்பு அப்படின்னு படத்துல சொல்றாங்க. ஆனா படத்துல அந்த சின்ன படிப்போம். ஆனா அந்த படம் ஆரம்பிக்கும் போது அதுல வந்து அந்த வாசகம் போடுறாங்க, சோழல் பார்த்துட்டு யாராவது யோசிச்சிருக்கோமா? யாராவது மது இல்லாம இருந்திருக்கோமா? கிடையாது. அதே மாதிரி டாஸ்மாக் வருமானம் வருது அப்படிங்கிறாங்க. டாஸ்மாக்ல ஒருத்தர நான் உண்மையிலே கேட்டேன், ஏன்னா தினமும் பிடிச்சிருவாங்க ஏன்னா பண்ணுவாங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, வருமானமே இல்லப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்ரிகல்ச்சர்லாம் விவசாயத்துக்கு பலனே கிடைக்கல, எதுவுமே பண்ண முடியல. குடும்பத்துல கஷ்டம், பொண்ணு கல்யாணம் பண்ணல. சரி என்ன பண்ணுங்க, குடிக்கிறவங்களுக்கு யாருமே காசு கொடுத்தா? யாரு காசு கொடுத்தா குடிக்க உங்களுக்கு காசு இருக்கிறது? வீட்டுக்கு செலவுகளை காசு இல்லையா? என்ன இது நடத்தணும்? ஊர்ல யாரும் கெட்டுப்படுறது கிடையாது. நம்மளா யாரையும் தடுக்கிறதில்லை, சேர்க்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. நம்மளாதான் நம்மளை கெட்டுக்கிறோம். ஒரு மின்விளக்கு இருக்கிறது, இந்த மின்விளக்கு கீழே திருட்டு தொழில் செய்யறவங்க செய்யலாம், படிக்கிறவங்க வீட்டுல கரண்ட் படிக்கிறவங்க இருக்கான். இதுல அந்த தொழில் செய்யறவனோட தப்பை தவிர அந்த சர்க்கார் வேலை போடுற தப்பு கிடையாது. மதுக்கடை இருந்தா நீங்க ஏன் போறீங்க? ஒரு கடை நடக்குது அப்படின்னா அதுக்கு யாருமே போறோம்னா வியாபாரம் நடத்த முடியுமா? 2 நாளா கடை எடுத்து முடிப்போம். நீங்க மதுபான கடைக்கு போறீங்க, மதுபானத்தில் உண்மையை இயக்கினீர்கள். நீங்க போறீங்க மதுபான கடையை நிறுத்த முடியுமா? நீங்க பணக்கார வீட்டுலாம் இது வந்து ஒரு அந்தஸ்தா நடத்திக்கிறாங்க. பையனோட சென்னையில போன மாசம் நடந்திருக்கு. ஒரு பையனோட 16வது பிறந்தநாளுக்கு அவரோட தந்தை வந்து மது விருந்து ஏற்பாடு படுத்திருக்காரு. 7 லட்சம் ரூபாய் செலவு. அந்த 7 லட்சம் ரூபாய் செலவுக்கு ஊனமுற்ற குழந்தைகளின் படிப்புகளில் செலவழிக்க கூடாதா? ஊனமுற்ற குழந்தைகளின் படிப்புகளே செலவு பண்ணலாம். இந்த மதுக்கடைகளில் செலவழிக்கும் செலவு டாக்ஸ் இந்தியா இன்னைக்கு வளர்ச்சி ஆயிருக்கும்.
அப்புறம் நம்ம வல்லரசா கனவு கால தேவையில்லை. இங்க என்னைக்கோ வல்லரசா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சமா புரிஞ்சுக்கங்க. எல்லாம் பார்த்து போயிட்டே இருக்கீங்க, யாரும் கேட்கறது இல்லை. ஆனா உண்மையிலேயே மிக்க நன்றி. எங்களை மதித்து எங்கள் மாணவர்கள் வந்திருக்காங்க. ஒரு சில பேர் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒருத்தன் கேட்டா போதும், அவன் திருந்தனா போதும், அவன் 4 பேரை கொடுத்துருவான். 40 இந்தியாவிலே இத்தனால என்னோட தேசிய கொடியை எதுக்கு குத்துவாங்க எல்லாம் தெரியும். சில பேருக்கு தேசிய கொடி எப்படி குத்துறோம்னு தெரியாது. மேல ஒரு கலரு கீழே ஒரு கலர் இருக்கு, கீழே பச்சை மேல ஆரம்பிச்சுன்னா தலைமையா குத்துவோம். அசோக சத்திரம் எதுக்கு ஒரு புள்ளி மாதிரி இருக்கு, எனக்கும் தெரியலையே. நம்ம நாளைக்கு போய் நெட்ல ரெஃபர் பண்ணி பார்ப்போம் அப்படிமா. அசோக சத்திரத்தை பத்தி தெரியாது, அசோகரை பத்தியும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு மட்டும் தெரியும். மதுக்கடைக்கு போனது டாஸ்மாக்ல என்ன இருக்குன்னு கேளு, 10 பேர்ல 9 பேர் சொல்லுவான் ஒருத்தன்னா. ஏன்னா அவன் அந்த 10 பேர்ல போறானா அவனை கூட்டு போறாங்கன்னு அர்த்தம், அவனை மதுக்கடைக்கு அடிமையாக கூட்டு போறாங்கன்னு அர்த்தம். இது எப்படி முன்னேறும், எப்படி நாம் ஒரு விடியல் காண முடியும்? இது மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இது மாதிரி நிறைய நடத்தினால முடியும். பல பேருக்கு தெரியும் நான் கொடுத்தவாறு செத்து போறேன் என்று, ஆனாலும் கொடுக்கிறாங்க. கேட்டா சொல்றோம், என்ன சொல்றோம்? வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை. என்ன நிம்மதி இல்லை? எத்தனை பேர் இடம் கண்டாரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது பிறந்த போது. காரணம் வாழ்க்கை சொல்ல முடியாது. நம்ம பேசுறது காரணமே நம்ம சுத்தி எல்லாரும் பேசுறதுனால அதை காது கேட்கறதா நமக்கு மொழி கிடைக்கிறது. அவங்களுக்கு காது கேட்கறதுனால வாய் பேச முடியாது. அவங்க நினைச்சிருந்தா சூப்பர் சொல்லியிருக்கலாம், இறந்திருக்க முடியும், அவர்கள் பெற்றோர் கொண்டிருக்க முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அடுத்த 20 வருஷம் கழிச்சு உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் 10 ஸ்பீக்கர்ஸ், அதாவது உலகத்தில் தலை சிறந்த 10 பேச்சாளர்கள் அவங்களுக்கு 8வது இடம். ஒரு கண்ணு தெரியாம காது இருக்க முடியாம பேசாதது அவங்களுக்கு கிடைத்த ஒரு சிறந்த ஆசை. கையில அடிச்சு அடிச்சு அது மூலமா வெளியடிச்சு அவங்க ஒரு உணர்வு, ஒரு வெறி சாதிக்க வேண்டும் என்ற வெளி உனக்கு என்னடா குடிச்சுட்டு வெளியாட்டம் ஆடுவான். எப்படி அடையாளம் வேற என்ன தெரியும் உனக்கு? கொஞ்சமாவது சிந்தி. நான் இப்ப நடத்துறது சொன்ன முதலே சொன்னேன், என் தேச கொடுக்காம என்ன செய்வது? எங்க மாணவ பட்டாளம் இன்று இப்படி ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறது, ஒரு விழிப்புணர்வு பேராட்டத்தை நடத்திருக்கிறது. இந்த பேராட்டத்தினால 4 பேர் சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். இல்ல இந்த காலையில் கேட்டு மட்டும் போனா விட சந்தோஷம் தான். அப்படி யாருமே கேட்கத்தாலும் பரவாயில்ல. இப்படி ஒன்று நடத்தினால் என் நாட்டுக்காக நாங்கள் செய்கின்றோம். சமுதாயத்தை சீர்திருத்த ஒரு நல்ல நடவடிக்கை மாணவர்கள் செய்கிறார்கள் என்று பெருமதிப்போடு சொல்லுவேன். நான் இன்னைக்கு சொல்ல காலம் விட்டு நான் தமிழன் எந்த கட்சி சொல்லுவேன், நான் இந்தியன். உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒரு திருக்குறள் உங்களுக்கு, நீங்க பொழுதும் பெரும்போக்கும் தன் மகனை சான்று அதை கேட்ட தாய்ங்க. அதாவது தாய்க்கு பெற்ற பொழுது ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் உலகமே சிறந்த சந்தோஷம். அதை விட சிறந்த சந்தோஷம் அந்த தாய்க்கு என்னன்னா, தன் மகன் ஒரு ஆசான், அவன் ஒரு பெரிய ஸ்டூடெண்ட், அவன் ஒரு சாதனையாளர் அப்படிங்கிறத கேட்டாதான் அந்த தாய்க்கு ஆசையா இருக்கணும். அப்பேற்பட்ட தாயின் செவிகளில் நீ குடிகாரனின் தாய் என்று கேட்க வைக்கிறாயே மாணவனே, இளைஞரே, உனக்கு அறிவில்லையா? உன்னை பற்றி 10 நாளின் சிறந்த தாய்க்காக நீங்க என்ன செய்யலாம்? தன் நாட்டிற்காக என்ன செய்தார்? கொஞ்ச நாள் யோசிங்க. மாணவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தயமாகலாம், ஆனா புரிஞ்சுட்டு கொஞ்சம் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்களால செய்ய முடியும். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம், இந்தியாவின் முதுகெலும்பு நாங்கள் தான். முதுகெலும்பாய் என்று அடுத்தவர் முதுகெலும்பு அனைத்தையும் தலைநிறுத்தி நிறுத்துவோம், தலைநிறுத்தி நிறுத்துவோம். உலக தரத்தில் இந்தியாவில 3 மாநிலம் நான் நெட்ல பார்க்கும் போது, மிசோரம், மணிப்பூர், அப்புறம் மிசோரம், மணிப்பூர், அப்புறம் குஜராத், இது 3 மது விலக்கு, பூர்ண மது விலக்கு. நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, இங்கெல்லாம் மதுபான கடைகளே கிடையாது, அது கோர்ட்டுக்கு அகேன்ஸ்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு இதுல நம்ம இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம், மதுக்கடைகள்னால லாபம் வருதுன்னு. இது மட்டும் பரவாயில்ல, மகாராஷ்டிரால ஒரு சிறந்த திட்டம் இருக்கிறது. என்ன அது திட்டம், நல்ல திட்டம் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா இளைஞர்களை தடுக்க வேண்டும் மதுப்பழக்கத்தில் இருந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க. லைசன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதற்கான உரிமம். 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு லைசன்ஸ். அவன் பாருக்கு போனாதான் அவனுக்கு, அப்பதான் ஆட்கள். சின்ன வயசுல யாரும் போனா மது தர மாட்டாங்க அவங்களுக்கு. அது மூலமா நீங்க கேட்க, அது மூலமா வெளியே வைக்க முடியும். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. இவங்க ஒரு நாளைக்கு கொடுக்கணும், இந்த கார்டுல சிறப்பா செஞ்சு அவங்க பண்ண முடியும். இதுல பொறுத்தெல்லாம் பண்ண முடியாது. ரேஷன் கார்டு எவ்வளவு பாதுகாப்புறதோ அவ்வளவு பாதுகாப்புறது அந்த கார்டு. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலும் அமல்படுத்தலாம். இளைஞர்களை நாம் தடுக்கலாம்.
இது மாதிரியான விஷயங்கள்னால நம்ம நாட்டை தலைமைக்கு நிறுத்துறத தவிர தலைமைக்கு நிறுத்த வைக்கக்கூடாது. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால திருத்த முடிச்சு சொல்றேன். தாய்க்கு சொன்ன தந்தைக்கு சொல்லணும் இல்லையா? மகன் தந்தை காட்டும் போது மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் குழந்தை சொல். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவ்வளவு யாரா சுத்தா இவ்வளவு நல்ல பையனா இருக்க, இவ்வளவு சிறந்தவனா இருக்கேன்னு தந்தை ஒரு சொல்ல வைக்கணும். அதுதான் மகன் தந்தைக்காக செய்யற உதவி. ஆனா நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா செய்யலாம்? அதேதான் செய்யறோம். ஆனா மாறி சொல்றோம், இவங்கெல்லாம் எவன்டா பெற்றா அப்படின்னு சொல்ல வைக்கிறோம். உன் தந்தையை தலை தூக்கி தலை நிமிர்ந்து நாட்டில் நடக்க சொல்ல நீ நினைக்கிறாயா, அல்லது உன் தந்தையும் தாயும் தலை கொடுத்து நினைக்க சொல்ல நினைக்கிறியா? ஒன்னே சொல்லி முடிச்சுங்க. நீங்கள் அருந்தும் ஒவ்வொரு துணி மருந்தும், அதாவது மருந்துனா சில பேர் மதுவை மருந்துன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒவ்வொரு துணி மருந்தும் உங்கள் தாயின் ரத்தம், உங்கள் தந்தையின் வியர்வை, அதை மறந்து விடாதீர்கள். படிக்கும் கவனம் செலுத்துங்கள், அடுத்தவர்களை திருத்துங்கள். உங்க பக்கத்துல வீட்டுல இருந்து தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கணும் கிடையாது. ஊர்ல யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கலாம். அதனாலதான் நம்ம இந்தியத்தை சொல்லிக்கிறோம், ஒருமைப்பாடுன்னு சொல்லிக்கிறோம். அதை எல்லோரும் கடைபிடிங்கள். இந்த ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் இன்னைக்கு நடத்திருக்கோம் பெரியவர்களா. இதுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி இப்ப நான் முயற்சி முடிக்கிற சந்தோஷமா நான் ஒரு இந்தியன் என்ற இதோட அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி.